ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா ஸ்டிங்குன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஸ்டிங்குன்னா என்ன? ஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ், அந்த ரெட் கலர் பாட்டிலில் ஸ்டிங் ஜூஸ் வந்து 250 ml சம்திங். அந்த ஒரு ஸ்டிங்கு ஜூஸ் பார்த்தீங்கன்னா அது அசால்ட்டாக இப்போலாம் நிறைய பசங்களாம் ரொம்ப 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 பிடிக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பின்னாடி என்ன ஆச்சு, குஜராத்தில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 1 மாதமாக கண்டினியூவாக ஒரு நாளைக்கு 3 ஸ்டிங் வந்து குடிச்சுன்னு இருந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 1 மாதம் கண்டினியூவாக அவன் குடித்தனால என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு மந்த்து அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாள் என்ன ஆகிடுது, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்துட்டான். இதை பற்றியும் நிறைய பேர் பேசல. ஆனால் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப வைரலாக அங்கே நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்ம சவுத் சைடில் வந்து யாருமே பேசலை, ஸ்டிங்கை பற்றியெல்லாம் பேசலை. நானும் என்ன கடைக்கு வந்து என்ன வாங்கிறதுக்கு போகும்போது நிறைய பேர் அந்த ஸ்டிங் ஜூஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட குடிக்கிறாங்க. அது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லுவேன், அதெல்லாம் குடிக்காதடா, உடம்பு ரொம்ப கெட்டது, உனக்கு ஜூஸ் குடிக்கணும்னு நினைச்சா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நீ குடி, அதெல்லாம் நீ குடிக்காத. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். பட் யாருமே கேட்குறதில்ல. இது வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு வந்து ஜூஸ் குடித்தான், ஸ்டிங் ஜூஸ் குடித்தான். ஃபஸ்ட் டைம் குடித்தப்பறம் என்னன்னு தெரியல, ஒரு 2 hours கழிச்சு பார்த்தோம்னா சரியான அவனுக்கு வயிறு வலி. ஏன் வயிறு வலி வந்துச்சு அவனுக்கு தெரியாது, வயிறு வலி ரொம்ப 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 வயிறு வலி. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் கேட்டேன், என்கிட்ட வந்து சொன்னான், மச்சான் ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு. சரி என்னடா சாப்பிட்டேன், என்னடா குடிச்சானே? இல்லை மச்சான், காலையில் வந்து இட்லி தோசை சாப்பிட்டேன், மதியம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சி ஸ்டிங் ஜூஸ் வந்து நான் குடித்தேன். குடித்த உடனே அதுக்கப்புறம் கரெக்டாக மதியம் சாப்பிட்ட அப்புறம் எனக்கு சரியான வயிறு வலி. அவன் என்ன சொன்னால், சாப்பாடு செட் ஆகலை அப்படின்னு சொன்னான். ஆனால் பட் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஸ்டிங் ஜூஸ் சில பேர் செட் ஆகலைன்னா வயிறு வலி ஸ்டிங் ஜூஸ்னாலே என்னால் பிரச்சனை வரும். நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் உங்களோட சுகர் இருக்குல்ல, அது லெவல் பார்த்தீங்கன்னா ஹை ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக துடிக்கும், டப்பா அது அடிச்சுனே இருக்கும். அது ரொம்ப கெட்டது உடம்புக்கு. அப்புறம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. கூகுளே வந்து சொல்லுது. ஏன்னா நம்ம ஸ்டிங் ஜூஸ் வந்து நம்ம நிறைய நான் குடிக்கவே கூடாது. நான் ஒரு டைம் குடித்தேன், ரொம்ப 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 கேவலமாக அந்த டேஸ்ட்டு. ஸ்டிங்கு பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸ்டிங்கு ஜூஸ் வச்சு நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண முடியும். நீங்கள் நம்புவீங்களா? அப்படி நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் உங்கள் பாத்ரூமுக்கு போங்க. அங்கே வந்து ஸ்டிங் ஜூஸ் வாங்கிட்டு வந்து மொத்தமாக அப்ளை பண்ணிவிட்டு, ஹர்பிக் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அந்த மாதிரி ஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ரிசல்ட்டு பாருங்கள். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ளீனாக இருக்கும். ஏன்னா அப்போனா ஹர்பிக் ஒன்று தான், ஸ்டிங்கும் ஒன்று தான். ஏன்னா ஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, கூலிங்காக இருக்குது சாப்பிட்றது. ஹர்பிக் வந்து அப்படி கிடையாது. ஆனால் அதில் ஹர்பிக்கில் என்னால் கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்களோ அதுதான் ஸ்டிங்கில் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டிங் ஜூஸ் எல்லாம் நீங்கள் குடிக்காதீங்க. என்னால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா அது வந்து இன்னொன்று என்னென்னா, அது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து குடிக்கவே கூடாதுன்னு. இப்போ ஜூஸ் ஆனால் எல்லாருமே குடிக்கலாம். ஏன் இது ப்ரெக்னென்ட் லேடி குடிக்கக்கூடாதுன்னா, ஏன்னா இந்த ஜூஸ் சாப்பிட்டு ப்ரெக்னென்ட் லேடிக்கு அந்த அபோர்ஷன் ஆகிருக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் அவங்க வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிங் ஜூஸ் எல்லாம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, சின்ன பசங்களாம் குடிக்கும். அடல்ட்ஸுக்கு மேலே, அடல்ட்ஸ் மீன்ஸ் 18 ஏஜுக்கு மேலே வந்து ஜூஸ் வந்து குடிக்கணும். அது அடல்ட்ஸு 18 ஏஜுக்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸுங்கெல்லாம் அந்த ஜூஸ் வந்து குடிக்கவே கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்மளே தான் அந்த ஸ்டிங் ஜூஸ் வாங்கி பாருங்கள். பின்னாடி எல்லாமே டீட்டெயில்ஸை வந்து இருக்கும், என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணலையோ. ஆனால் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஜூஸு, சும்மா மக்களை வந்து ஏமாத்துறது. நாங்கள் உங்களுக்கு 20 rupees தரோம் ஜூஸு, நீங்கள் சாப்பிடுங்க, எனர்ஜி வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
நீங்கள் நார்மல் தண்ணி குடித்தாலே உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஃப்ரெஷ் மீன்ஸ் ஃப்ரெஷ் ஐட்டம் சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் இந்த பேக்கெட் ஃபுட்ஸெல்லாம் மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பேக்கெட் ஜூஸுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டது உடம்புக்கு. நான் நிறைய ஜூஸு பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று உங்களுக்கு எல்லா பற்றியும் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்காங்க. நானும் தெரியாமல் தான் இருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து நான் பேசினேன். நீங்கள் என்ன பேசுனா தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இந்த ஸ்டிங் ஜூஸ் வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. வாங்காதீங்க. சின்ன பசங்கள்லாம் கண்ணு முன்னாடி குடிச்சிட்டு போய் நிற்கிறாங்க. மச்சான் ஜாலியாக இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டது, உடம்பு ரொம்ப 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 கெட்டது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஸ்டிங் ஜூஸ் குடிக்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், புரிய வைங்க. இந்த மாதிரி ரொம்ப கெட்டது, உயிருக்கு ஆபத்து. சத்தியமாக உயிருக்கு ஆபத்து தான். ஏன்னா அந்த நான் உங்கள்கிட்ட சொன்ன இல்லை, ஒரு பையன் வந்து இறந்துட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்புறம் உங்கள்கிட்ட அந்த வெயில் பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் வீடியோ நான் பேசுவேன். பாருங்கள், தலையெல்லாம் நான் மொத்தமாக எண்ணெய் வச்சுருக்கேன். ஏன்னா என்னென்னா அந்த 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 சாரி எனக்கு அந்த ஆயில் பேர் வந்து கரெக்டாக கேஸ்டர்ட் ஆயில் வாங்கிட்டு அந்த ஆயில் கரெக்டாக நான் அந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹீட் பயங்கரமாக ரொம்ப ரொம்ப ஹீட்டு. என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வேக்குது. ஃபேன் ஆல்ரெடி மேலே ஓடுது. உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹீட். அதனால தான் சரி எண்ணெய் போட்டு சரி வீடியோ எடுக்கலாம் சொன்னாங்க. அப்போவே வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதில் போய் என்ன தப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ நாங்கள் எண்ணெய் எடுத்தோம்னா என் முடியல ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஆனால் ஒன்றை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும். நான் ஸ்டிங் ஜூஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்காதீங்க, வாங்காதீங்க. உங்கள் இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம் என்னோடய வீடியோ. வீட்டில் வந்து பசங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது உடம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள், அப்பா அம்மா யாருன்னு பார்க்கணுமோ சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சைடில் ஒரு பெல் பட்டன் வருங்களா, அது அழுத்திட்டு ஆல்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துனே இருக்கும். நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். இதுக்கு மேலேனா காலையில் 9 மணிக்குள்ளே வீடியோ வந்துடும். அப்படி இல்லைன்னா மதியம் 1 மணிக்குள்ளே வீடியோ வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு பர்க் இருக்குல்ல, எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதனால தான். சரி, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பத்திரமா இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க.